பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை நாளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள், வாசிக்க போகின்ற வேத வசனங்கள், கேட்க போகின்ற உம்முடைய சத்திய திருவார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து 278வது பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். So
பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் பகுதி சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்றார் என்பதை கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவர் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து சில நிமிடங்கள் ஆண்டவரை துதித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர், நம்மை பலன் கொடுக்கிறவர், நமக்கு சுகம் கொடுக்கிறவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாட்களில் அரணான கோட்டை. தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கின்றார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறவர். நம்முடைய எழுந்திருக்குதலையும் உட்காருதலையும் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறவர். அவர் வல்லமை உள்ளவைகளை நமக்கு செய்கிறவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன ஆண்டவர். பெரிய ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி கேருபீன்களாலும் சேராபீன்களாலும் போற்றப்படக்கூடிய ஜீவனுள்ள ஆண்டவர். இன்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில, ஆண்டவரே, நான் எதிலே தவறி போயிருக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, என் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமா, அர்ப்பணிப்போமா. கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நமக்கு அவர் போதுமானவராக இருந்தாரே. கரம் பிடித்து நடத்தினாரே. நம்மை தோளிலே தூக்கி சுமந்தாரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். நம்மை மறக்காத தெய்வம் அல்லவா. போக்கிலும் மரத்திலும் நமக்கு பாதுகாப்பை கட்டளையிட்ட ஆண்டவர். நம்முடைய கால்கள் எல்லாம் சறுக்கிற பொழுதெல்லாம் அவர் தம்முடைய கிருபையினால் நம்மை தாங்கிக் கொண்ட ஆண்டவர். நன்றியோடு அவரை நாம் துதிப்போமா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர்,
நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிட நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் கால்கள் சறுக்கிட நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அவரைப் போல் நல்ல தெய்வம் யாரும் இல்லை. நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர், நம்முடைய நிலைமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர், நாம் இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை புரிந்திருக்கிற ஆண்டவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களுக்கு அவர் நன்மைகளை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள ஆண்டவர், அவர் பராக்கிரமம் உள்ள ஆண்டவர். பூமியின் கடையாங்கரங்களிலே அவர் கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய ஆண்டவர். இன்றைக்கும் அவர் கிரியைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறவர். அவர் பெரியவர், அவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை நாம் துதிப்போமா. நம்மை அவர் அரவணைத்துக் கொண்டாரே. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. எவ்வளவு நல்ல ஆண்டவர். கரடு முரடான பாதைகளில் நம்மை எல்லாம் தோளிலே தூக்கி சுமந்து நடத்தி வந்த ஆண்டவர் அல்லவா. நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிப்போம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் எங்களை உங்களுடைய தோளிலே தூக்கி சுமந்து எங்களை அரவணைத்து நடத்தி வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் தியானிக்க போகின்ற வேத வசனங்களை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட செய்தியுடைய தலைப்பு ஆசீர்வதிக்கும் தேவன். ஆசீர்வதிக்கும் தேவன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் பகுதி சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்றார் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர், நாம் தொழுது கொள்ளக்கூடிய ஆண்டவர், நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர். நம் ஆண்டவர் எப்பொழுதும் அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஈசாக்கை அவ்விதமாகவே ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கின்றோம். யாக்கோபை அவ்விதமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தம் எகிப்தில் இருக்கிற போத்திபாருடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கின்றோம். இன்னும் புதிய ஏற்பாட்டிலும் கூட தன்னை தேடி வந்த சிறு பிள்ளைகளை எல்லாம் தன்னிடத்திலே ஆண்டவர் அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று மார்க்கு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே கடந்து வந்து தன்னுடைய ஊழியங்களை நிறைவேற்றி முடித்து பாடுபட்டு அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக கடைசியாய் அவர் செய்த காரியமும் லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். தாம் இந்த பூமி விட்டு போகும் போதும் அவர் தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர். இன்றைக்கும் உலகத்திலே நாம் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, வருமான குறைவுகள் வரும் பொழுது, இன்னும் முன்னேற்றம் இல்லாத நிலைமைகள் வரும் பொழுது, தடைகள் வரும் பொழுது நாம் கலங்குகிறோம். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கவலைப்படுகின்றோம். ஒருவேளை ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மறந்து விட்டாரோ என்று சொல்லி நாம் நினைக்க தோன்றுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின பொழுது, மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் படைத்து அவைகளை நல்லது என்று கண்டார் என்று ஆதியாகமம் 1:22 வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 1:22 தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்று சொன்னார். ஆண்டவர் சொன்ன முதல் காரியமே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தன்னுடைய பிள்ளைகள், தன்னை பின்பற்றுகிறவர்கள், தன்னோடு இணைந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதிலே கரிசனை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்கின்றோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின பொழுது, உண்டாக்கின அந்த சிருஷ்டிப்பின் துவக்கத்திலேயே எல்லாம் ஆசீர்வாதமாகவே இருந்தது. ஆனால் கீழ்ப்படியாமை என்னும் பாவம் மனித படைப்பிற்குள்ளே நுழைந்தபடியினாலே அங்கே ஆசீர்வாதங்கள் பாதிக்கப்பட்டு போனதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு மக்கள் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலைமையிலே இன்னைக்கு அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு ஏன் ஆசீர்வாத குறைவுகள் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஏன் ஆசீர்வாத குறைவுகள், ஒரு மனிதன் ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போகின்றான் என்பதை குறித்து ஆண்டவர் எனக்கு உணர்த்தின
சில காரியங்களை உங்களோடு கூட 3 காரியங்களை இந்த காலை வேளையில பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. முதலாவது காரியம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் இழந்து போவதற்கு ஏன், அது எதனால், என்ன காரணத்தினால் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் அறிந்து தியானிப்போம் என்று சொன்னால், தேவன் செய்ய வேண்டாம் என்று சொல்லுவதை செய்யும் பொழுது, தேவன் வேண்டாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுவதை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போய்விடுகின்றான். எதை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த ஆண்டவர் ஒரு கட்டளையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அது என்ன கட்டளை என்றால், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். வேதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைகள் உள்ளது, கட்டளைகள் உள்ளது. அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதங்களை அவர் பலிக்க பண்ண முடியும். அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்கிற ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நிபந்தனையை கொடுத்திருந்தார். ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்னதான அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் தந்திரத்திற்கு செவி கொடுத்த பொழுதுதான் அங்கே சாபத்தை அவர்கள் வருவித்துக் கொண்டார்கள். நாம் இன்றைக்கு ஆதாரமாய் வாசிக்க கேட்ட வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல ஒரு நாளிலே நாம் சபிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். எதிலும் முன்னேற்றம் இல்லை, எதிலும் விருத்தி இல்லை, எதிலும் ஆசீர்வாதம் இல்லை, எதிலும் பெருக்கம் இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ஆண்டவரை நேசிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தான் அவர் நேசித்தபடியினால் நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார். ஆனால் அவர்கள் அதை செய்த பொழுது தங்களுக்கு தாங்கள் அவர்கள் சாபத்தை வரவழைத்துக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அந்த தோட்டத்தை விட்டே விரட்டப்பட்டார்கள். ஏதேனின் எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போனார்கள். ஏன் ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான்? கர்த்தர் தங்களுக்கு செய்ய வேண்டாம், இதை செய்யாதே என் மகனே, இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிற சில காரியங்களை, நமக்கு உணர்த்துகிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது அங்கே ஒரு மனிதன் தன் வாழ்வில் ஆசீர்வாதத்தை இழந்து போகிற நிலைமைகள் ஏற்படுகிறது. இன்றைக்கு அநேகர் தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை செய்து கொண்டிருப்பதினால் தான் ஆசீர்வாதம் இல்லாமல் அவர்கள் தவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே ஆராய்ந்து பார்த்த பொழுது வேண்டாம் வேண்டாம் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. அவைகளில் சில காரியங்களை மட்டும் இந்த காலங்களில் முதல் குறிப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். உண்டாக்க வேண்டாம். வெள்ளியிலேயோ பொன்னிலேயோ எனக்கு ஒப்பான ஒரு கடவுளாக, எனக்கு ஒப்பான ஒரு உருவத்தை நீ உருவாக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுவார் எரிச்சல் உள்ள ஆண்டவர், அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போக செய்துவிடும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். இன்னும் யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், வட்டி வாங்குகிறவர்கள் மேல் வட்டி வாங்குகிறவர்கள் போல் வட்டி வாங்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். வட்டி வாங்க வேண்டாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், நீங்கள் ஒருவேளை வட்டி வாங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். சகையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு பிரவேசித்த பொழுது அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? நான் அநியாயமாய் சம்பாதித்தவைகளை, அநியாயமாய் வட்டி வாங்கி
சம்பாதித்தவைகளை எல்லாம் நாளத்தனையாய் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிற காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த கால வேளையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 14 அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, அருவருப்பான ஒன்றையும் நீ புசிக்க வேண்டாம். அருவருப்பானவைகள் எவைகளை புசிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். எவைகளை எல்லாம் புசிக்க கூடாது என்று சொல்லியும் நீங்கள் உபாகமம் 14ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவைகளை நாம் புசிக்கும் பொழுது அங்கே மனிதனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, சூழ்நிலை பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிறதை போல் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அருவருப்பானவைகளை புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். புசிக்க வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். எவைகளை செய்ய வேண்டாம்? குடும்ப வாழ்க்கை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எப்படி திருமணம் செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், யாரை திருமணம் செய்ய வேண்டும், யாரை திருமணம் செய்யக்கூடாது என்று நீங்கள் வேதத்தில் லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிற காரியங்களை மனிதன் துணிகரமாய் துணிந்து செய்யும் பொழுது அங்கே கர்த்தருடைய கட்டளை மீறுகிறான். ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போக நேரிடுகிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். முதல் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான நாள், அது சபை கூடுதலின் நாள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னைக்கு கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை தான் நிச்சயதார்த்தம், ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா நிகழ்ச்சியும். எனக்கு அன்பானவர்களே, ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய ஆலயங்களிலே ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது எத்தனை நாள் நாம் ஆலயத்திற்கு வராமல் இந்த கல்யாணத்தை தேடி ஓடி இருக்கிறோம், நிச்சயதார்த்தத்தை தேடி ஓடி இருக்கிறோம். எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி, எனக்கு இதைவிட முக்கியமான காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய நாளை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாய் இருந்திருக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். முதலாம் நாள் அது உங்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்தமான சபை கூடுதலின் நாள். நீங்கள் அந்த நாளிலே வேறு எந்த காரியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். எனக்கு அன்பானவர்களே, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அகந்தையான பேச்சுகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அகந்தையான பேச்சுகள் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போக செய்துவிடும். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கின்றோம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 37ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு ராஜா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஒரு ராஜா எழுதுகிறார். என்ன நடந்தது? ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய காரியங்களை தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காண்பித்தார். தானியேல் அதை வெளிப்படுத்தி சொல்லுகிறார், ராஜாவே, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லி இந்த தரிசனம் வெளிப்பாடு சொல்லுகிறது. ஆகவே நீர் இன்றைக்கு என்ன செய்யும்? உம்மை தாழ்த்தும், உம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் என்று சொல்ல அந்த வார்த்தைக்கு அந்த நேபுகாத்நேச்சார் அவர் கீழ்ப்படிய மனமற்று போன பொழுது, அகந்தையாய் நடந்த பொழுது அவன் தாழ்த்தப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். அதனால்தான் அவன் எழுதுகிறான், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அகந்தையான பேச்சுக்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால் முறுமுறுக்க வேண்டாம். ஆண்டவர் இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். இவைகளை நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய் விடுகின்றோம். முறுமுறுக்க வேண்டாம். ஆண்டவரை அறியாத நேரத்திலே நாம் முறுமுறுத்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, ரட்சிக்கப்படாத காலத்திலே நாம் முறுமுறுத்துக் கொண்டிருந்தோம். இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்து ஆண்டவர் தங்களுக்கென்று வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையில முறுமுறுப்பு உண்டா? உங்கள் கணவனை குறித்தோ அல்லது உங்கள் மனைவியை குறித்தோ அல்லது உங்கள் பிள்ளைகளை குறித்தோ அல்லது உங்கள் உறவினர்களை குறித்தோ நீங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
அது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போக செய்துவிடும். முறுமுறுப்பை விட்டு விடுங்கள், அது பிசாசினுடைய தெரிய. அதை விட்டு விடுங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எபேசியர் 4:29 சொல்லுகிறது, கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயில் புறப்பட வேண்டாம். இதெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டாம்னு சொல்றார். இது கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு விலகி போய்விடுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழக்க நேரிடுகிறது. இரண்டாவது, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தர் செய்ய சொல்லுகிறதை செய்யாமல் போவது. முதல்ல வேண்டான்னு சொல்றதை நம்ம செய்கிறது, இரண்டாவது ஆண்டவர் செய்ய சொல்லுவதை நாம் செய்யாமல் போய்விடுவது. எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அங்கே செங்கடலை அவர்கள் கடந்து வருகிறார்கள். கடந்து வரும் பொழுது 3 நாள் பிரயாணப்படுகிறார்கள். பயங்கரமான தண்ணீர் தாகம். இப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் அங்கே மோசேயை பார்த்து முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அங்கே தூரத்திலே ஒரு தண்ணீரை காண்பிக்கிறார். அந்த தண்ணியை பார்த்தா பயங்கரமான கசப்பு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பு, கோபம், எரிச்சல். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் அங்கே அந்த கசப்பான தண்ணீரை செங்கடலை 2ஆக பிளந்த ஆண்டவருக்கு கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அவரால் செய்திருக்க முடியும். ஆனால் அந்த கசப்பான தண்ணீரை தித்திப்பாய் மாற்றுவதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கீழ்ப்படிதல் அல்ல இருக்கிறது. நீங்கள் தான் அதை மாற்ற வேண்டும். நீங்கள் தான் அந்த மரத்தை எடுத்து தண்ணீரை போட வேண்டும். ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். அதை அவர்கள் செய்த பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையிலே அங்கே அந்த தண்ணீரை மதுரமாய் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதற்கு, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் சொல்லுகிறதை, அவர் கர்த்தர் செய்ய சொல்லுவதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் செய்ய சொல்லுவதை நாம் செய்யாமல் போகும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுகிறோம். நோவாவை குறித்து ஆதியாகமம் 7:5 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். எனக்கு அன்பானவர்களே, நோவா காலத்தில் மழை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் நோவா. ஆனால் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தபடியினாலே அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய 3 குமாரரும் அவருடைய மருமகள்மார்களும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம் அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் செய்ய சொல்லுவதை செய்யாமல் நாம் போகும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடுகிற. வேதத்திலே ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அங்கே ஒரு முதல் ராஜா சவுல் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அந்த சவுல் என்கிற ராஜாவை குறித்து கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? 1 சாமுவேல் 15:11 வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். என்னை விட்டு அவன் திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். ஆண்டவர் துக்கப்பட்டார். ஆண்டவர் சவுலை ராஜாவாய் வைத்ததற்காய் மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் செய்ய சொல்லக்கூடிய காரியங்களை நாம் செய்யாமல் போகும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுகின்றார். அவர் தன்னுடைய வார்த்தைகளை வார்த்தைகளாக எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். எதற்காக? அதை நாம் செய்ய வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் அங்கே சவுல் என்கிற ராஜா அப்படி வாழாமல் அவன் கர்த்தருடைய வார்த்தை விட்டு அவன் திரும்பி நிறைவேற்றாமல் போன பொழுது அவனையே தள்ளிவிட்டார். அவன் வாழ்க்கையில் இருந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அவன் இழந்து போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். யோசுவாவின் புஸ்தகம் 11:15 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யோசுவாவை குறித்து அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்படியே யோசுவாவும் செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை என்று சொல்லி இருக்கிறது.
மோசே என்ன சொல்லி மோசேக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்து இப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்த ஒரு மனிதன் யோசுவா. அதனால்தான் யோசுவா 24 அதிகாரத்தில் யோசுவா என்ன சொல்லுகிறார்? நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வீர முழக்கமிட்டதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே கிதியோன் கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் ஆண்டவர் பார்க்கல. கர்த்தர் சொன்னபடி யார் செய்தாங்களோ அவங்கள ஆண்டவர் லிஃப்ட் பண்ணார், ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், அழகு பார்த்தார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அவருக்கு பேக்ரவுண்ட் முக்கியம் இல்லை, வசதி முக்கியம் இல்லை, பேங்க் பேலன்ஸ் முக்கியம் இல்லை. ஆண்டவர் சொன்னதின்படி ஒரு மனிதன் அவர் செய்ய சொல்லுவதை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அவர் செய்ய சொல்லுவதை செய்யாமல் போகும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் இழந்து போய் விடுகிறான். வேதத்திலே தாவீதுக்கு வயதான காலத்திலே பிறந்த ஒரு மகன் சாலோமன். இது சாலோமனை பார்த்து தாவீதை பார்த்தும் சாலோமனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ராஜ்யம் தலைமுறைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அதே சாலோமன் அவன் அந்நிய பெண்கள் மேல் ஈடுபாடு கொண்டு விக்கிரக வழிபாடுகளுக்கு கடைசி காலத்திலே அவன் வழி விலகி போன பொழுது ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். நான் செய்ய சொல்லுவதை விட்டுவிட்டு நீ செய்யாமல் போய் கொண்டிருக்கிறாயே என்று எச்சரிக்கிறார். அவன் மனமற்று போனான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் வீட்டுல வேலைக்காரனை நான் உன்னுடைய ஸ்தானத்துல உட்கார வைப்பேன்னு சொன்னார். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. உன்னுடைய மகனை அல்ல, உன் வீட்டிலே ஊழியக்காரனாக இருக்கிற வேலை செய்து கொண்டிருக்கிற அவனை உன்னுடைய அந்தஸ்துல நான் உட்கார வைப்பேன்னு சொன்னார். எப்பொழுது தெரியுமா? கர்த்தர் செய்ய சொன்னதை அவன் செய்யாமல் போன பொழுது. எனக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு நீதி உள்ள ஆண்டவர், அநீதியிலே அவர் பிரியப்படுகிறவர் அல்ல. இஸ்ரவேல் மக்களை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கட்டளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? உங்க வீட்டு வாசல்களின் நிலைக்கால்களிலும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அந்த இரத்தத்தை உங்கள் வாசல்களின் நிலைக்கால்களிலும் நீங்கள் பூசி வைக்க வேண்டும். நான் அதை பார்க்கும் பொழுது உங்களை விட்டு நான் கடந்து போவேன். சங்கார தூதன் உங்களை விட்டு கடந்து போவான். கொள்ளை நோய்கள் உங்களை விட்டு கடந்து போகும். தீங்கு உங்களை விட்டு கடந்து போகும் என்று ஆண்டவர் அங்கே ஒரு கட்டளை கொடுக்கிறார். செய்ய சொல்லுகின்றார். ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள்ல என்ன இந்த கட்டளை, எதுக்கு அந்த ரத்தத்தை பூசணும்? நாங்க எல்லாம் கடினமா உழைக்கிறவங்க, நாங்க யாருக்கும் அநியாயம் பண்ணாதவங்க, நாங்க நேர்மையா வாழ்றவங்க. இந்த எகிப்தில் உள்ளவங்களை பாருங்க, அவங்க தான் எங்களை அநியாயமா எங்க உழைப்பை உறிந்து கொண்டிருக்கிறார்கள், எங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் அழியணும், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அதெல்லாம் நாங்க அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க நினைத்திருப்பார்கள் என்றால், அப்படி அவர்கள் எண்ணி இருப்பார்கள் என்றால், நாங்க எந்த பாவமும் செய்யல, நாங்க நல்லது தானே செய்கிறோம், எதுக்கு அந்த ரத்தத்தை பூச வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள் என்றால், அவர்களுடைய வீடுகளில் அன்றைக்கு சங்காரத்தை நுழைந்திருப்பார், அங்கு அழிவுகள் நேரிட்டு இருக்கும், ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், நான் நேர்மையாக நடக்கிறேன், நான் நல்லவன் தான், நான் நியாயத்தை தான் செய்கிறேன், எல்லாம் நான் நேர்மையாக தான் செய்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து சொன்னதை, அவர் செய்ய சொன்னதை நாம் இன்னும் செய்யாமல் போய் கொண்டிருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, அன்னைக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது போல இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். நான் நல்லவன் தான், நான் பாவம் செய்யவில்லை, நேர்மையாளன் தான், கடினமாய் உழைக்கிறவன் தான் என்று நமக்கு நாமே சுயநீதிகளை நாம் வைத்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தம் உங்கள் வாழ்க்கையில் பூசப்பட்டிருக்கிறதா? இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? அவர் சொன்னதை, அவர் செய்ய சொன்னதை நாம் செய்யாமல் போவோம் என்றால் அவருடைய வருகையிலே நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் உங்களுக்கு உண்டா? இயேசு என்னை கழுவி இருக்கிறார், சுத்திகரித்து இருக்கிறார், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்
என்கிற அனுபவம் உண்டா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கேள்வி கேட்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் அந்த இரத்தம் எங்கெங்கெல்லாம் பூசப்பட்டிருந்ததோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பை பார்க்க முடிந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய இரத்தத்தினால் நாம் பூசப்பட்டிருக்க வேண்டும், ஆண்டவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்களாகிய நாம் நல்லவர்கள் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விட்டு வந்த குணங்கள் திரும்பவும் வெளிவருகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோமா? அதைத்தான் ஆண்டவர் பார்க்கின்றார். பரலோகத்திலே நாம் போகும் பொழுது நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன் என்று சொன்னால் அல்ல. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவர் செய்ய சொன்னதை நாம் செய்யாமல் போய் கொண்டிருக்கிறோமா? செய்ய சொன்னதை நாம் செய்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய இரத்தத்தை நான் சிந்தி இருக்கிறேன், பாவத்துக்கு பரிகாரம் அவருடைய விலையேற பெற்ற இரத்தமே என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லாததை நாம் செய்யும் பொழுது, கர்த்தர் சொல்லாததை நாம் செய்யும் பொழுது அநேக மக்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுகிறார்கள். கர்த்தர் சொல்லாததை செய்யும் பொழுது. எனக்கு பிரியமானவர்களே, லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் 1வது 2வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அந்த லேவியராகமம் நீங்க 9ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் மக்களை அங்கே ஆசாரியர்கள் தங்களுடைய கரங்களை நீட்டி 2 கைகளை நீட்டி மக்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க. அது ஆசாரியர்களுடைய கடமை. ஆனால் அந்த ஆசாரியர்களிலே ஆரோன் அங்கே ஆண்டவரால் தனித்தன்மையாய் அபிஷேகிக்கப்பட்டவன். அந்த ஆரோனுக்கு சில பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே நாதாப், அபியூ என்கிற 2 பேர் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்களாம்? லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினி அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். கட்டளையிடாத அக்கினியை, ஆண்டவர் சொல்லாததை கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். அதனால் என்ன பயங்கரம்னா, அந்த சந்நிதியில் கொண்டு வந்தவுடனே ஆண்டவர்கள் அடித்தார். அங்கே அவர்கள் மரித்து போனார்கள். ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள், ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்க வேண்டியவர்கள், அந்நிய அக்கினியை, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை, ஆண்டவர் சொல்லாத ஒன்றை, ஆண்டவர் விரும்பாத ஒன்றை, ஆண்டவர் விரும்பத்தகாத ஒரு காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு முயற்சிக்கும் பொழுது, பிரயாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய கோபம் கடந்து வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போய்விடுகிறோம். லோத்துவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன் ஜீவன் தப்ப பின்னிட்டு பார்க்காதுங்க, அந்த மலைக்கு ஓடி போங்க அப்படின்னு சொன்னார். உடனே லோத்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 19 அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அப்படியல்ல என் ஆண்டவரே, அப்படி இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க சொல்ற மாதிரி நாங்க செய்ய முடியாது, அப்படி இல்லை ஆண்டவரே. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! அப்படி இல்லை ஆண்டவரே, நான் அந்த பக்கத்துல எங்க போறேன் ஆண்டவரே. அவர் சொல்லாதது. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார், உங்களுக்கென்று ஒரு நன்மை வைத்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு என்று நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் மீறி அவர் சொல்லாததை நாம் செய்வதற்கு முயற்சிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். வேதத்தில் ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தான், கந்தாகிய மந்திரி அப்படியே கீழ்ப்படிந்தான், மோசே அப்படியே கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு தான் இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் இருக்குது. ஆனா அன்னைக்கே மோசே அவன் எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களை கற்று தேர்னான். சாஸ்திரம்னா என்ன? எகிப்தில் தான் ரொம்ப ஃபெமிலியர். என்ன தெரியுமா? ஆர்கிடெக்ட். இன்றைக்கு போனால் கூட எகிப்தில விதவிதமான வடிவத்தில் பிரமிடுகளை நாம் பார்க்க முடியும். எகிப்தில் உள்ளவர்கள் அவர்கள் கட்டடக்கலையிலே நிபுணத்துவம் படைத்தவர்கள். ஆனா நீங்க யாத்திராகமத்தில் வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசரிப்பு கூடாரத்தை இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம் நீ பண்ணணும். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நீளம், அகலம், உயரத்தை கொடுக்கிறார். அதை அப்படியே செய்தான். எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் கட்டடங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், நான் படிச்ச படிப்புன்னு தெரியுமா, எகிப்தில் எவ்வளவு கற்றுக்கொண்டேன் தெரியுமா? இல்ல இல்ல, ஆண்டவர் சொன்னதை அப்படியே செஞ்சான், சொல்லாததை அவன்
செய்ய விருப்பப்படவில்லை. கர்த்தர் சொல்லாததை செய்யும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுகிறோம். ஆனால் அதே மோசே ஆசரிப்பு கூடாரத்தை வடிவமைத்தவர் மோசே. ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் எங்கெங்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒழுங்குகளை கொடுத்த பொழுது அப்படியே பின்பற்றின மோசே ஆண்டவர் சொல்லாததை அவர் செய்த பொழுது நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எண்ணாகமம் 20:9 அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தண்ணீரத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்மலையை பார்த்து சபை மக்கள் எல்லாம் கூடி வர செய்து கண்மலையை பார்த்து நீ பேசு, அது தண்ணீரை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் எண்ணாகவும் அதே 20:11 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். தண்ணி வந்தது, மக்கள் எல்லாம் குடிச்சாங்க, தண்ணீர் தாகத்தை தீர்த்து கொண்டாங்க. இப்போ ஆண்டவர் பேசுறார். என்ன சொல்றார் தெரியுமா? எண்ணாகும் 20:12 வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பயங்கரம்! எனக்கு அன்பானவர்களே, கஷ்டப்பட்டாங்க, வனாந்தரத்தில் அலைந்தாங்க, ஒரு பெரிய தலைமைத்துவம். ஆனால் அந்த மோசே ஆரம்பை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு நமக்கு ஒரு பரம கானான் இருக்கிறார். கர்த்தர் சொல்லாததை நாம் செய்து கொண்டிருப்போம் என்றார். கர்த்தர் சொல்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போம் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொன்னாரு, நினிவேக்கு போ, அங்கே போய் பிரசங்கம் பண்ணு, அந்த மக்களுடைய பாவம் சமூகத்தை எட்டி விட்டதுன்னு சொல்றார். ஆனால் அவன் நினிவேக்கு போக மனசு இல்லாமல் தர்சீசுக்கு ஓடி போனான். கப்பலில் படகு தூங்கிட்டான். கப்பல் இப்போ கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறேன். தூக்கி போடுறாங்க, பெட்டியை தூக்கி போடுறாங்க, பொருளை தூக்கி போடுறாங்க, பணத்தை தூக்கி போடுறாங்க, கப்பல் எல்லாவற்றையும் தூக்கி போடுகிறார்கள். கடல் அலை கொந்தளிப்பு அடங்கவில்லை. யோனாவை தூக்கி போடும் வரைக்கும் கடல் கொந்தளிப்பு அடங்கவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எதை நீங்கள் தூக்கி போட வேண்டுமோ, எதை நீங்கள் விட வேண்டுமோ, எதை நீங்கள் அருவருக்க வேண்டுமோ, எதை உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டுமோ, அருமையான சகோதரனே, சகோதரியே, தாயே, எந்த காரியத்தை நீங்கள் விலக்க வேண்டுமோ, தூக்கி போடணுமோ, அதை நீங்க தூக்கி போடாம இருக்கிறது வரைக்கும் உங்க வாழ்க்கை கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில தடைகள் வந்துகிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவைகளே உங்களுக்கு தடையாய் மாறி போய்விடும். ஒருவேளை தீய பழக்க வழக்கமா இருக்கலாம், அல்லது தொடர்ந்து அருவருக்கத்தக்க ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களை விலக்க வேண்டிய காரியத்தை விலக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பரலோகம் நாம் சேரும் வரைக்கும் அவர் நடத்தி செல்வார். அந்த நித்திய வாழ்வை கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எவ்வளவு வசனத்தை படிக்கிறோம், எவ்வளவு வசனத்தை நாம் கேட்கிறோம் என்பதல்ல, அந்த வசனத்தை எவ்வளவுக்கு அதிகமாய் நான் என் வாழ்க்கையில அனுபவமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில அனுபவமா மாற்றி இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அது ரொம்ப முக்கியம் அல்லவா? அது ரொம்ப முக்கியம் அல்லவா? ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு நம்மிடத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் சேரணும். அவர் மூலமாய் நம் மூலமாய் அவருடைய நாம பரிசுத்தப்படணும். நம் மூலமா நம்ம பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். நம்ம பார்க்கிறவங்க அவருடைய குணங்களை பார்க்கணும். இயேசுடைய குணம் எனக்குள் நமக்குள்ள இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி நாம் வாழும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக. ஒரு நாளிலே நாம் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தோம். சாபத்தை எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார். இதெல்லாம் அந்த காரியெல்லாம் நமக்கு நாமே தேடுகிறது. ஆம், ஆண்டவர் செய்ய
வேண்டான்னு சொன்னதை செய்கிறது, செய்ய சொல்றதை செய்யாமல் இருக்கிறது, சொல்லாததையெல்லாம் நம்ம செய்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எதில் சிக்கி இருக்கிறோம், எதையெல்லாம் நம்ம தூக்கி எறிய வேண்டியது இருக்குது உங்க வாழ்க்கையில யோசித்து பாருங்க. அதை விட்டு நாம் மனம் திரும்பும் பொழுது, அதை விட்டு நாம் ஆண்டவருக்கு நம்மை வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை அற்புதமாய் வழிநடத்தி செல்வாராக. ஆமென். இறுதியாக நாம் யாவரும் சேர்ந்து 252வது பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும்.
இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னீர், உங்கள் வீடுகளிலே இந்த இரத்தம் பூசப்பட வேண்டும், இதை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்க கடினமா உழைக்கிறவங்களா இருக்கலாம், நேர்மையா வாழக்கூடியவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், யாருக்கும் அநியாயம் செய்யாதவங்களா கூட இருக்கலாம். இதனால நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. இதனால நீங்க போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த ரத்தம் உங்க வாழ்க்கையில பூசப்படணும். ஒருவேளை அவங்க துணிகரமா நான் பூச மாட்டேன், என்ன நடக்க பார்க்கலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த நாளிலே அவர்கள் பாதிப்பை சந்தித்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்யாம இருக்கல, செஞ்சாங்க. அதனால் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். இந்த பைபிள் முழுசும் அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் வேண்டாம், செய்ய வேண்டாம், இது செய்யாத சொல்றதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? என்ன பார்க்கலாமே, ஆசீர்வாதம் இழந்து போயிடும். சகோதரா, வேண்டாம், இந்த தீய பழக்கம் வேண்டாம், இந்த தவறான காரியம் வேண்டாம், தவறானதை புசிக்க வேண்டாம், தவறானதோடு உன் வாழ்க்கை உறவை நீ தொடர்பு கொள்ள வேண்டாம் சொன்னார். உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி உன் திருமணம் இருக்கணும், யாரை திருமணம் செய்யணும், எல்லா காரியத்தையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அல்லவா? அதை நாம் மீறி போகும் பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போயிடலாம். செய்ய சொல்றதை நம்ம செய்யாம இருந்திருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை தடவை நம்ம ஆண்டவர் செய்ய சொன்னதையெல்லாம் செய்யாம போயிருக்கிறோம், உதாசீனப்படுத்தி இருக்கிறோம், அவர் சொல்லாத நம்ம செஞ்சிருக்கிறோம். அதையெல்லாம் நீங்க தூக்கி போடணும், விளக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்புகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், குறைவுகள் மாறும், சமாதான குறைவுகள் நீங்கும், சச்சரவுகள் நீங்கும், விடுதலை உண்டாகும். அப்பா தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிற ஐயா. ஒருவேளை நாங்க எங்களையே நல்லவங்க சொல்லி பெருமை பாராட்டிட்டு இருக்கலாம். எங்க சுய நீதிகள் உங்களுடைய பார்வையில் அழுக்கான கந்தைகளை போல் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, யாரும் உங்களுடைய பார்வையில் நல்லவங்க இல்லைன்னு வேதம் சொல்லுங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள், நன்மை செய்கிறவர்கள் இல்லை. ஆனால் இலவசமாய் உடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நீதிமான்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், ரட்சிக்கப்பட்ட மக்களாய், ஆசீர்வாதத்தை சுமந்தரிக்கிற மக்களாய் நாங்கள் மாற்றப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஐயா, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எவ்வளவோ பைபிளை படிக்கிறோம், எவ்வளவோ வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். ஆனால் அதன்படி வாழ்வதற்கு, அந்த வேத வசனம் எங்களை வழி நடத்துவதற்கு, உங்களுடைய வசனம் இயேசப்பா எங்களை ஆண்டவரை உருவாக்குவதற்கு நாங்கள் அதை அனுபவமாய் மாற்றிக்கொள்ள எத்தனையோ தடவை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நாங்கள் எப்படி அந்த குணத்தில் இருந்தோமோ அதே குணங்கள் இன்னும் எங்களுக்குள்ளே இருக்கிறது. எங்களை மன்னியோ, எங்களை மன்னியோ. உம்முடைய குணங்கள் எங்களுக்குள்ள வர, உம்முடைய வசனத்தை எங்கள் வாழ்க்கையாய் அனுபவமாய் மாற்றிக்கொள்ள கிருபைதார். எதனாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் என்ன நிலைமையில இந்த நேரத்தில் உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நீர் பேசும், நீர் வழி நடத்தும், நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த கொடிய காலங்களை நாங்கள் சீக்கிரமாய் தாண்டி செல்ல, சீக்கிரமாய் கடந்து போக, இந்த கொள்ளை நோய் கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
இந்த மாதத்திலேயே நாங்கள் ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை நாங்கள் காண கிருபைதாரும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பெரிய காரியங்களை எங்களுக்காய் செய்ய வல்லவரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் தகப்பனே சந்திக்கப்படட்டும். எங்கள் தேசத்தின் பிரதமருக்காய், ஜனாதிபதிக்காய், எங்கள் தமிழ்நாட்டின் அமைச்சர்களுக்காய், முதலமைச்சருக்காய், எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நன்மை செய்கிற திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துவதற்கு வேண்டிய ஞானத்தினால், அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. தேசத்திலே சமாதானம் இருக்கட்டும், மகிழ்ச்சி இருக்கட்டும், விடுதலை இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே எழுப்புதல் வரும் என்று சொன்னீரே, எழுப்புதலுக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட நிற்கிறதாரும். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். வலுவாதபடி நம்மை காக்கக்கூடியவரும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிலைநிறுத்த வல்லமை உள்ளவருமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாடும் என் இயேசு ராஜாவுக்கு. தம்பி, ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாடும் என் இயேசு ராஜாவுக்கு. துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும்.